இன்றைய நிகழ்வினுடைய தலைவர் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கிறோம். மிக்க நன்றிகள். நூலினுடைய 2வது பிரதியை நிகழ்வினுடைய தலைவரும் கலைப்பீட பீடாதிபதியுமாகிய மதிப்பார்ந்த ரகுராம் சார் அவர்களுக்கு இன்றைய நிகழ்வினுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் இப்போது வழங்கி வைப்பார். பாலாக வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் இவை யாவுமே தீபச்செல்வன் மிகச்சரியான பாதையில் நியாயமான வழியில் தனது படைப்பாக்கங்களை முன்வைத்து வருகின்றார் என்பதை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் எமது மண்ணில் இன்றைக்கு நாங்கள் கடந்து வந்திருக்கக்கூடிய போராட்டத்தின் தாற்பயங்களை, அதன் வரலாற்றை, அது கொண்டிருக்கும் நியாயத்தை எடுத்துச் சொல்ல விரும்புகின்ற அனைவருக்குமான ஒரு மிகப்பெரிய சவால் தீபச்செல்வனின் படைப்பாக்கத்திற்கும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் தீபச்செல்வன் சோர்ந்து விடாமல், துவண்டு விடாமல் அல்லது சற்றேனும் தளர்ந்து விடாமல் தனது முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதானது அவர் தன்னை பெற்ற நிலத்திற்கு ஆற்றுகின்ற ஒரு மிகப்பெரிய அர்ப்பணிப்பை, சேவையை எடுத்துச் சொல்வதாக அமைந்திருக்கிறது. போரியல் வெற்றிகளுக்கும் அப்பாலே ஒரு விடுதலை போராட்ட இயக்கம் அந்த தரையிறக்கத்தை மேற்கொண்டு அந்த தரையிறக்கத்தின் வழியாக மிகப்பெரிய சமரை எதிர்கொண்டு ஒரு வெற்றியை பெற்றது என்பதாக இருக்கும் போது அது உண்மையில் படைத்துறை வெற்றிகளிலே ஒரு தனித்துவமான வெற்றியாக அமைந்து நிற்கிறது. இதே போல ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த போராட்ட காலத்திலே இடம்பெற்ற போரியல் வெற்றிகள், படைத்துறை சார்ந்த முன்னெடுப்புகள், இவை யாவுமே ஆய்விற்குட்படுத்தப்பட வேண்டிய ஒரு மிகப்பெரிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. இந்த வகையில் தீபச்செல்வன் சொல்வது அவருடைய எழுத்தின் மீது அவருக்கு மேற்கொண்ட பற்றை எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. எனவே அதற்காக அவரை நாங்கள் வாழ்த்த வேண்டும். தென்னிந்தியாவில் இருக்கின்ற ஒரு திறனாய்வாளர், இல்லாவிட்டால் ஒரு கட்டுரையாளர், சிறுகதையாளர், நாவல் படிப்பவர், பல புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான எழுத்துக்களை, வரிகளை எல்லாம் படைத்திருக்கிறார்கள். அவருடைய நாவல்களை நான் வாசிக்கவில்லை. ராமகிருஷ்ணன் அவருடைய பெயர் நீங்கள் சிலர் அதை பற்றி நன்றாக கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய காணொலிகளை நீங்கள் நன்றாக பார்த்திருக்கலாம். இருக்கிறது விஸ்வமடவிலிருந்து சுதந்திரபுரம் ஒரு 10 கிலோமீட்டர் ஆகக்கூடியது 15,000 கிலோ. காலையில் 6 மணி தொடக்கம் பின்னேரம் 5:30 மணி மட்டும் அந்த 15 கிலோ தூரத்தை நாங்கள் கடந்தோம். வண்டில்கள், லேண்ட் மாஸ்டர்கள், உடைந்த சைக்கிள்கள், டிராக்டர் பட்டிகள், பழைய லாரிகள், மினுமினுத்த நல்ல பஜிரோ ஜீப்புகள், நல்ல கார்கள் போன்றவை எல்லாமே அந்த வரிசையிலே சாரி சாரியாக மெதுவாக ஊர்ந்து செல்லும் உணர்வு சேர்க்கிறோம். தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரில் தூக்கு அவர்கள் ஒரு வரி சொல்லுவார், அதிகாரம் எப்பொழுதும் தனக்கான உரையாடலை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த அதிகாரம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அந்த அதிகாரத்துக்கு எல்லோரும் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அந்த அதிகாரம் கட்டளையிடுகிறது. மாறாக அந்த அதிகாரத்தை சவாலுக்கு உட்படுத்தினாலோ, அதிகாரம் விடப்பட்ட கட்டளைகளை நிராகரிக்கவோ முற்பட்டால் அந்த அதிகாரம் அவர்களை தண்டிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் என்கிறார் இலக்கிய வேந்தர் மிசைல் போக்கோ. உண்மைதான். இந்த அதிகாரத்துக்கு எதிரான குரலாக ஒடுக்குமுறைகள் பல வடிவங்களில் மாறினாலும் எங்கள் மண்ணில் ஒடுக்குமுறை வடிவங்கள் மாறவில்லை. போர் ஓய்ந்திருந்த போதும் போர் மௌனிக்கப்பட்ட சிறப்பு விருந்தினரும் ஐபிசி தமிழ் குழுமத்தினுடைய நிறுவனருமாகிய மதிப்பார்ந்த கந்தையா பாஸ்கரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து சிறப்பு பிரதிகளுக்காக நாம் அன்போடு அழைத்து நிற்பது மையமாக வைத்து தன்னுடைய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற மிகவும் உன்னதமான ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர். கிளிநொச்சி மண் தந்த வீர்களில் யோகேந்திரநாதன் ஐயா அவர்களுக்கு பிற்பாடு நாங்கள் பார்க்கின்ற பல இளம் எழுத்தாளர்களில் முதன்மையானவராக தம்பி தீபச்செல்வன் இருக்கிறார்.
அவர் 20க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உள்ள கிடக்கையிலே இருக்கக்கூடிய அந்த தீப்பிழம்பு தான் இந்த சைலண்டாக இருக்கிறது. இன்று இந்த மண்டபத்திலே நெஞ்சோடு இந்த சாவை சுமந்தவர்கள் நிறைய பேர் ஆங்காங்கே இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூல் வெளியீட்டின் போது உங்களுக்குள்ளே ஏராளமான எண்ண ஓட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் ஒரு காலத்தில் அந்த சைனத்தை